வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு வயதான பாட்டிய பாத்துக்க வீட்டுக்கு போற ஒரு மனிதர். ஆனா அந்த ஒரு நைட் அவருடைய வாழ்க்கையவே ஒரு நைட் மேரா மாத்தனா எப்படி இருக்கும்? அந்த படம் தான் ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் பிரைம் வீடியோல வெளிவந்திருக்கிற கிரேசி ஓல்டு லேடி. இந்த படம் எப்படி இருக்கு? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல லாவ்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய வயதான அம்மாவை பாத்துக்கிறதுக்கு தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான பெட்ரோ கிட்ட உதவி கேக்குறாங்க. அவரு அந்த பழைய கோத்திக் ஹவுஸுக்கு போய் அந்த வயதான அம்மாவை செக் பண்றாரு. ஆனா அந்த அம்மா தனக்கு இருக்கிற டெமென்டியா நோய் காரணமா பெட்ரோவை வேற ஒரு நபரா நினைச்சு அவரை ஹாஸ்டேஜா ஒரு சேர்ல சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற சைக்கலாஜிக்கல் டென்ஷன், கேம் மற்றும் சர்வைவல் தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, வயதான பெண் கதாபாத்திரத்துல கார்மென் மௌரா அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட மிரட்டலான பார்வை அப்புறம் ஆக்ரோஷம் இது படத்துக்கு பெரிய பலமா இருக்குது. டிமென்டியா நோய் இருக்கிற ஒருத்தரால ஏற்படக்கூடிய ஆபத்தை இவங்க யதார்த்தம் மற்றும் பயம் கலந்து சொன்ன விதம் நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் ஒரே வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இவங்க கொண்டுட்டு வந்தாலும் பரபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு இவங்க திரையில கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல அந்த கோத்திக் ஹவுஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஆடியன்ஸுக்கு நல்ல ஹாரர் அட்மாஸ்பியர் மற்றும் டார்க் ஹியூமரை நல்லாவே செட் பண்ணுது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல டிமென்ஷியா நோய் காரணமா அந்த வயதான பாட்டி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அது ஒரு சில இடங்கள்ல போர் அடிக்க தான் செய்யுது. படம் பிக்கப் எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. படத்தோட கிளைமேக்ஸ் சிலருக்கு பிடிக்காம போக வாய்ப்பு இருக்கு. படத்துல ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகளும் அடல்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் இருக்கு. சோ குழந்தைங்களோட இந்த படத்தை பாக்குறது கஷ்டம். படத்தோட ரைட்டிங்ல இன்னுமே போக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நல்லாவே வந்திருக்கும். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.1 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.